ஹாய் கைஸ். சாரி, நான் இது ஃபஸ்ட்டு ட்ரேடுன்றதுனால என்னால் வந்து கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் மைக்கிக்கெலாம் ப்ராப்ளம் இருந்துச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஜிபிபியூஸில் ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்க்கலாம், கீழே ஒரு பொசிஷன் இருக்குது இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண லாட்டு. அதுக்கப்புறம் பெட்டராக ஒரு ப்ரைஸ் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அங்கே 2 லாட் போட்டிருக்கேன். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஹை வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த பொசிஷனை இருக்கிறது நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண அந்த ஒரு லாட் பொசிஷனை கீழே வந்தால் க்ளோஸ் பண்ணிடலான்னு வச்சுருக்கேன். லெட்ஸ் சி ஹவ் இட் இஸ் ஒர்க். சாரி, நான் ஆக்சுவலாக இப்போ ரெக்கார்ட் பண்ணி முடித்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதனால தான் இப்போ நான் வாய்ஸ் அப்படியே ரீமேட்ச் பண்ணுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த வாட்டிலேருந்து கரெக்டாக பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டார்கெட் வைப்பேன் பாருங்கள். ஆக்சுவலாக கீழே இருக்க அந்த ஈக்குவல் லோஸ் தான் வந்து நான் டார்கெட்டாக வச்சுருந்தேன். ஆக்சுவலாக 3 பொசிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அவ்வளோ ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் என்ன விஷயம்னா, எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது மார்க்கெட் கண்டிப்பாக எப்படியும் ஒரு 20 பிப்ஸ் கீழே போகும் அப்படின்னு. அதனால் ஓப்பன் பண்ணேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ திருப்பி நம்ம பொசிஷனுக்கே வந்துருச்சு. மார்க்கெட்டு திருப்பியும் ஒரு வாட்டி ரிலாக்ஸ் ஆகும், மேலே போயிட்டு கீழே வந்து. அதுவும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் அன்ஈவனான டைமு. இது வந்து ஆக்சுவலாக லண்டன் பிரேக் செஷன் இது. இந்த இடத்துல ட்ரேட் பெருசாக மூவ் இருக்காது. ஆனால் என்னென்னா, மார்க்கெட் வந்து இன்டர்னல் லிக்விடிட்டியை வந்து கிராப் பண்ணும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இதை எடுத்திருந்தேன். நான் இப்போ டார்கெட் கீழே வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவல் லோஸ் வந்து நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். அந்த ஈக்குவல் லோஸ்க்கு வந்துச்சுன்னா இந்த பொசிஷன் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆனால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன், இன்றைக்கி டே லாங் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரணும். நான் செகண்டாக ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வரணும். பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. அது வந்து ஆனால் இப்போயே நடக்காது. அதுக்கு வந்து யூஎஸ் செஷன் முடிகிறப்ப தான் தெரியும் அங்கே வருமானு. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணோம். பார்ப்போம். ஆக்சுவலாக எனக்கு இந்த ரிலேட்டட் ஈக்குவல் லோக்கு வந்தாலே எனக்கு போதும். இப்போ நான் வச்சுருக்க அந்த டார்கெட் 1க்கு வந்தாலே போதும். ஒயிட் இஸ் பிகாஸ் அந்த இடத்துல வந்து ஒரு 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அதை நான் உங்களுக்கு இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு மார்க் பண்ணுவேன். அந்த இடம் வந்துட்டால் மார்க்கெட் திருப்பியும் ஒரு வாட்டி மேலே ரிவர்ஸ் ஆகி, இப்போ நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லிக்விடிட்டியை போய் அது ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி கீழே வரும்ன்றது தான் என்னோடய ஆன்டிசிபேஷன். அப்படி வரப்போ அந்த ட்ரேடையும் நான் எடுப்பேன். பட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் வெரி ஃபாஸ்ட், இல்லைனா யூஎஸ் செஷன் வரப்போ எடுப்பேன். பார்ப்போம் அது எப்போ வருதுன்னு, எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ என் டார்கெட்டை நான் மூவ் பண்ணுறேன் கொஞ்சம். ஏன்னா அந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் சொன்னேன் இல்லையா, 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல இருக்குன்னு. ஸோ 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிறதுனால, அந்த ஃபேர் வேல்யூ கேப்போட லோக்கு வந்து என்னோடய டிபியை இப்போ நான் நவுத்துறேன். ஆனால் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் டு ஜஸ்ட், நான் அது உள்ளே ஒன் ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்தோடனே நான் வந்து மார்க்கெட்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் என்னோடய இதை.
பட் ஸ்டில் சம்டைம் என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து அப்படியே ஃபுல் புல் அப்படியே ஃபுல் பேரிஷா அப்படியே ரன் ஆகும். அப்ப என்னன்னா, ஃபுல் ஃபேர் வேல்யூ கேப்பையும் அது ஃபில் பண்ணும். ஸோ அந்த அந்த மூவ மிஸ் பண்ண வேணாமேன்றதுக்காக தான் இந்த சின்ன மூவ் பண்றேன். வேற எதுவும் இல்ல. ஆக்சுவலா இப்ப மார்க்கெட்டு ரொம்ப சாப்பியா இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? ஏன்னா இது வந்து லஞ்ச் டைமு. மார்க்கெட் கொஞ்சம் சாப்பியா தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம ஒரு லோ ஹேங்கிங் ஃப்ரூட் எக்ஸ்பெக்ட் பண்றதுனால, கண்டிப்பா மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும். லெட்ஸ் சி. ம். மூவ் ஆகல. பார்ப்போம். இப்ப ஒரு ஒரு புஷ் டவுன் எதிர்பார்க்குறேன். நல்ல ஒரு புஷ். ம். ஆக்சுவலா இப்ப மார்க்கெட் திருப்பி கொஞ்சம் மேல ரீப்ரைஸ் ஆகும். மேல போயிட்டு மேல இருக்க அந்த சின்ன கேப்ப ஃபில் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. ஆனா அது ஃபில் பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் வந்துரும். எப்பவுமே நம்ம டார்கெட் கிட்ட வரப்ப இந்த மாரி வந்து ஒரு 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 ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அது எப்பவுமே அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். நான் நான் சொல்றது எப்படின்னா, அது நடக்குதான்னு தெரியல. பார்ப்போம் இந்த இடத்துல. அது நடக்கும் ஆக்சுவலா. அப்படி 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 மேல வந்து மார்க்கெட் திருப்பி இங்க பாருங்க. பார்த்தீங்களா? இப்ப இந்த இந்த பிரைஸ் அது ரீச் ஆச்சுன்னா, ஐ அம் எக்ஸ்பெக்டிங் லோ பிரைஸ் நான் திருப்பியும். பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. இப்போ வந்து நான் ஒரு ஃபாஸ்ட்டா ஒரு புஷ் டவுன் எதிர்பார்க்குறேன். ஆனா இது நம்ம என்ட்ரிய விட மேல போயிடுச்சுன்னா, தென் இட் மீன்ஸ் மார்க்கெட் இஸ் கோயிங் டூ சேஞ்ச். ஓகே. கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆஹா! பார்ப்போம். எஸ். பேசிக்கா இந்த நேரத்துல மார்க்கெட் ஸ்லோவா தான் இருக்கும். வாய்ஸ் கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா தப்பா நெனச்சுக்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்றேன். எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சும்மா ஒரு நார்மல் மைக்ல தான் ரெக்கார்ட் பண்றேன். லோவா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வால்யூம் வச்சு கேட்டுக்கங்க. ம். வந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த பொசிஷன இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆ ஏன்னா பெட்டர். அதுக்கப்புறம் அடுத்து எப்படி கேண்டில் மூவ் ஆகுதுன்றத பார்த்துட்டு
இந்த 2 பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிடலாம் பார்க்குறேன். ஏன்னா இட்ஸ் ஓகே. கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து 2% ஆஃப் த அக்கௌண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி ஐம் டன் ஃபார் த டே. ஓகே, லெட் மீ க்ளோஸ் இட். ஏன்னா இட் டசன்ட் லுக்ஸ் லைக் ஸோ ஹேப்பனிங். சல்லுன்னு கீழே போகிற மாதிரிலாம் இல்லை. இதுதான் ஃபேர் வேலி கேப்பு. ஃபேர் வேலி கேப்போட லோ. ஃபேர் வேலி கேப்போட கான்சிக்வெண்ட் என்கரேஜ்மெண்ட்டு நான் வரைஞ்சிட்றேன். கான்சிக்வெண்ட் என்கரேஜ்மெண்ட் வரைஞ்சா மார்க்கெட் எங்கே வந்து டேர்ன் ஆகுதுன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். சில டைம் வந்து என்ன பண்ணுன்னா அது கான்சிக்வெண்ட் என்கரேஜ்மெண்ட்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே போய்டும், ஃபுல் லோக்கு வராமல். ஸோ இதுதான் கான்சிக்வெண்ட் என்கரேஜ்மெண்ட். பார்ப்போம் மார்க்கெட் இதை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு. நான் அது வரலும் வரணும்னு எதிர்பார்க்கல. நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிடலாம் பார்க்குறேன். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எதுக்கு ஒய் வாண்ட் டு டேக் எ சான்ஸ் அப்படின்னு யோசிக்கிறேன். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு இப்போ க்ளோஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் டைம் கொடுப்போமா ஒரு ரன்னுக்கு. இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னா மேலே போய்ட்டு திருப்பி கீழே வரும். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அக்ரெசிவாக மூவ் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன். இல்லைனா இந்த ஒரு பொசிஷனை இதுவும் வேலைக்கு ஆகாது. இது மேலே போய் அந்த கேப் ஃபில் பண்ணிட்டு திருப்பி கீழே வரும். ஸோ லெட்ஸ் க்ளோஸ் இட். க்ளோஸ் டன் ஃபார் த டே. 140. ஓகே. ஓ பார்த்தியா, ஜஸ்ட் மிஸ். இட்ஸ் ஓகே, நாட் பேட். ஓகே கைஸ், நான் இன்னொரு ட்ரேட் பார்த்துட்டு இருக்கேன் யூரோவில். அதுவும் செட் ஆச்சுன்னா நான் அதையும் அப்லோட்